டியூப் தமிழ் வணக்கம். புட்டின் அணுகுண்டை வீசாமல் தடுக்க வேண்டிய கடைசி பொறுப்பு சீனாவிடம் தான் இருக்கின்றது. சீனா ரஷ்ய அதிபருக்கு புத்திமதி சொல்லி அணுகுண்டு போருக்குள் உலகத்தை தள்ளாமல் காப்பாற்ற வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பைனான்சியல் டைம்ஸிற்கு வழங்கிய பேட்டியில் கூறியிருக்கின்றார். எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு உள்ளாக பதவி விலகி செல்ல இருக்கின்ற ஆண்டனி பிளிங்கன் சீனாவிடம் முன்வைத்திருக்கின்ற கடைசி பெரும் கோரிக்கை இதுவாகும். சீனாவால் எப்படி இதை நிறுத்த முடியும்? சீனாவும் ரஷ்யாவும் ஒரு நாட்டு இரகசியத்தை இன்னொரு நாடு அறியக்கூடிய வகையில் எந்த விதமான இரகசியங்களும் இல்லாமல் இரண்டு நாடுகளும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல ஒன்றாக இருப்பதான ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். ஆகவே சீனாவினால் ரஷ்யாவை தடுக்க முடியும். ரஷ்யா என்று நடத்தி கொண்டிருக்கின்ற போருக்கு சிப்கள் என்று கூறப்படுகின்ற அதிநவீன கருவிகளை சீனா தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய பின்னணியில் தான் இந்த போரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே சீனா தான் ரஷ்யாவிற்கு சொல்லி இதை நிறுத்த வேண்டும், இல்லையேல் பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். அமெரிக்கா இந்த விவகாரம் குறித்து கடுமையான கவலை அடைந்திருக்கின்றது என்று கூறிய அவர் சீனா தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் 5% அவர் அணுகுண்டை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவர் 2 விதமான அணுகுண்டு வீசலுக்கு தயாராகி இருக்கின்றார். டாக்ட்ரின் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டுகளை தாங்கி நிற்கின்ற மேடைகளை அமைத்து அந்த இடங்களில் அவர் அணுகுண்டுகளை பொருத்தி விட்டு விட்டார். ஆனால் இதை ஏவுவதா இல்லையா என்பதை அவர் முடிவு செய்யவில்லை. ஆனால் அப்படி முடிவு செய்வதற்கு முன்னதாக அவரை தடுக்க வேண்டியது கடமை. முதலாவது ரக அணுகுண்டுகள் தற்பாதுகாப்பிற்கான சிறிய அளவிலான அணுகுண்டுகள். உதாரணமாக உக்ரைனினுடைய ராணுவ முகாம் ஒன்றிலிருந்து ரஷ்யாவிற்கு தோல்வி ஏற்படுமாக இருந்தால் அந்த ராணுவ முகாமை முற்றாக அழித்துவிடக்கூடிய அளவிலான ஒரு குண்டாக இது இருக்கும். இதை அவர் பாவிப்பதற்கு உக்ரைனை சுற்றி நிறுத்தி வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக நேட்டோ நாடுகள் தாக்குமாக இருந்தால் அவர் ஹைப்பர்சோனிக் மூலமாக நேரடியாகவே அணுகுண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த 2 விடயங்களும் ஆபத்தானவை. எனவே நிறுத்துகின்ற கடமையை சீனா செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் இதற்கு முன்னரே நீங்கள் போரை நடத்துங்கள், நாங்கள் தலையிடவில்லை, ஆனால் அணுகுண்டை மட்டும் வீச முடியாது என்று திட்டவட்டமாக ஜி ஜின்பின் கூறியிருந்தார். இப்பொழுது அவருடைய கொள்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெரியவில்லை. அவருடைய கொள்கையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தான் பைனான்சியல் டைம்ஸுக்கு ஆண்டனி பிளிங்கன் இப்படி ஒரு பேட்டியை வழங்கியிருக்கின்றார். இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளாஸ் மெட்டிசன் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் இந்த உலகத்தை அணுகுண்டு போருக்குள் திசை திருப்பியவர் என்கின்ற அவப்பேரை அவர் சுமப்பது சரியானது அல்ல. ஒரு போரை அவலமான ஒரு பக்கத்தில் திருப்பக்கூடாது. போரை அந்த அளவிற்குள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ரஷ்ய அதிபர் அந்த தவறை செய்ய மாட்டார் என்றுதான் தாங்கள் கருதுவதாக கூறுகின்றார். ஆனால் புட்டின் திரைமறைவில் இருக்கின்றார். அவருடைய உள்ளம் என்ன திட்டம் போட்டிருக்கின்றது என்பதை உலகில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அணுகுண்டு வீசுவது போல மிக மோசமான குண்டுகளை எல்லாம் வீசிக் கொண்டிருக்கின்ற நாடு இஸ்ரேல். அணுகுண்டிற்கும் இஸ்ரேலினுடைய பாரமான குண்டுகளுக்கும் உதாரணமாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா மீது இஸ்ரேல் வீசிய குண்டு ஏறத்தாழ கிட்டிய அணுகுண்டு என்று கூறக்கூடிய அளவிற்கு மோசமான குண்டாக இருந்தது, நிலத்தை துளைத்து செல்வது. எனவே இப்போது இஸ்ரேல் தன்னிடம் இருக்கின்ற குண்டுகளை எல்லாம் வீசி தள்ளிவிட்டது. இஸ்ரேல் குண்டு வீசிய இடங்கள் எல்லாம் அணுகுண்டு வீசிய இடங்கள் போலத்தான் காசா, லெபனான் காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு அவசரமாக ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு பதவி விலகி செல்வதற்கு முன்னர் அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் நிர்வாகம் ஆயுத விற்பனைக்கான ஒப்பந்தத்தை எழுதியிருப்பதாக கூறப்படுகின்றது. 8 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இஸ்ரேலுக்கான வெடிமருந்துகளை விற்பனை செய்வதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அறிவிக்காமலே நேரடியாக அமெரிக்காவினுடைய இரு சபைகளுக்கும் விவகாரம் சென்றிருக்கின்றது. இது இஸ்ரேலினுடைய விமானங்களுக்கு குண்டு வீசுவதற்கு குண்டுகளும் ஹெலிகாப்டர்களுக்கு குண்டுகளும் எதிர்கால நடைபெற இருக்கின்ற போருக்கான இஸ்ரேலினுடைய ஆயுத களஞ்சியத்தை நிரவல் செய்வதற்கும் வழங்கப்படுவதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. போர்க்குற்றவாளி நாடாகிய இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று உலக நாடுகள் கூறி வருகின்ற நிலையில் ICC என்கின்ற போர்க்குற்றவாளி நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதமரை கைது
இறக்குமதி செய்ய வேண்டும், ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று கூறியிருக்கின்ற ஒரு சூழலில் அமெரிக்காவினுடைய இந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இணைய பகாசுர நிறுவனமாகிய மைக்ரோசாப்ட் தன்னுடைய வருடாந்த பட்ஜெட்டில் $80 பில்லியன் AI தொழில்நுட்பத்தை அதிநவீனமயப்படுத்துவதற்காக ஒதுக்கி இருக்கின்றது. இதற்கான டேட்டா சென்டர் ஒன்றை அமெரிக்காவிற்கு உள்ளே அமைக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். எந்த இடம் என்பதை திட்டவட்டமாக கூறவில்லை. ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற 3 மைல்ஸ் ஐலண்ட் என்று கூறப்படுகின்ற தீவில் தங்களுடைய ரியாக்டர்களை அமைக்க இருக்கின்றார்கள். அணுசக்தி நிலையத்தை உருவாக்குவதற்கு 2 ரியாக்டர்களை கொண்டு மின்சாரத்தை உருவாக்க இருக்கின்றது. இதில் ஒன்று 2019ஆம் ஆண்டு செலவு கூட என்று நிறுத்தப்பட்டதாகும். இதை மைக்ரோசாப்ட் மறுபடியும் ஆரம்பிக்கின்றது. அதுபோல இன்னொன்றை புதிதாக ஆரம்பிக்கின்றது. இதற்கு காரணம் AI தொழில்நுட்பத்தை மிக நவீனமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் பகாசுரமான கணினிகள் வேண்டும். அதைவிட மிகப்பெரிய அளவில் மின்சாரம் தேவைப்படும். இந்த AI தொழில்நுட்பம் செயற்படுவதாக இருந்தால் DNA சங்கிலி போல மிகப்பெரிய அளவில் டேட்டாக்கள் சேகரிக்கப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். அதை வாசித்து ஏற்று செயற்படுவதற்கு சாதாரண கணினிகளினால் முடியாது. இத்தகைய மிக பகாசுர குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் இயங்குவதற்கான மின்சாரத்தை அணுசக்தி மூலமே உருவாக்க வேண்டியும் இருக்கின்றது. இதை அமைப்பதற்கான நோக்கம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா வெற்றி பொருளாதாரத்தில் வீறு நடை பயில்வதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டு இதை செய்வதாக மைக்ரோசாப்ட் கூறுகின்றது. 21ஆம் நூற்றாண்டின் அமெரிக்காவின் தொடர் வெற்றிக்கும் இது துணையாக அமையும் என்று கூறுகின்றது. எனவே மைக்ரோசாப்ட், ஈலான் மஸ்க் போன்றவர்கள் எல்லாம் எதற்காக பாடுபடுகின்றார்கள்? அமெரிக்காவிற்காகத்தான் பாடுபடுகின்றார்கள். தனிமனித சொத்துக்களை உருவாக்கி நாட்டை காப்பாற்றுகின்றார்கள். ஓபன் AI என்கின்ற நிறுவனத்துடன் இணைந்து பென்சில்வேனியாவில் இருக்கின்ற 3 மைல்ஸ் ஐலண்டில் அணுசக்தியை உருவாக்கி மைக்ரோசாப்ட் AI தொழில்நுட்பத்தின் அதி உச்சகட்ட வளர்ச்சிக்கு தன்னை கொண்டு நகர்த்த போகின்றது என்று இப்போதைய மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய மேலாளர் பேட் ஸ்மித் தெரிவிக்கின்றார். இந்த ஓபன் AI என்கின்ற நிறுவனமே ChatGPT, Chatbot ஆகியவற்றை உருவாக்க பின்னணியில் இருந்தது என்பது கவனிக்கத்தக்கது. தென்கொரியாவில் விழுந்த விமானத்தினுடைய விமானிகள் இருந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்த கருப்பு பட்டி வாசிக்கப்பட்டு விட்டதாகவும் 2 நாட்களில் அதனுடைய தகவல்கள் உலக அரங்கில் வெளிவர இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல் வெளிவரமாக இருந்தால் விமான விபத்திற்கான உண்மை காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். அதை தவிர ஜூஜூ விமான நிறுவனத்தின் மீது தென்கொரிய போலீசார் பாய்ந்து தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். இந்த விமானங்கள் சரியான முறையில் சர்வீஸ் செய்யப்பட்டதா என்பதை பார்ப்பதற்காக இந்த விமானத்தினுடைய முன்புற சில் இருக்கின்ற கதவு திறந்து முன் சில்லும் அதற்கான தூண் போன்ற இரும்பு கேடர்களும் வெளியே வராத காரணத்தினால் இது நடந்ததாக கருதப்படுகின்றது. இந்த விமானத்தினுடைய 2 மோட்டார்களும் இப்பொழுது பரிசோதிக்கப்படுகின்றன. ஏன் இவை செயற்படாமல் போனது என்பதை அதனுடைய தொழில்நுட்பத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்படி பல பக்கமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்கோ ஓரிடத்தில் ஒரு பெரும் பிழை இருக்கின்றது. இது போன்ற விபத்துக்கள் பல தடவைகள் நடந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பது கவனிக்கத்தக்கது. பிளாஸ்டிக் கழிவுகள் உலகத்தை சென்ற ஆண்டும் பெரும் ஆபத்தில் மாட்டியிருக்கின்றன. பசிபிக் பிராந்திய பகுதியில் 11,500 தொன்கள் அளவிலான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள், ரப்பர் சப்பாத்துக்கள் என்று பல வகைகளில் இருந்துள்ளன. 0.5 மில்லிமீட்டரில் இருந்து 50 மில்லிமீட்டர்கள் வரை வெவ்வேறான அளவில் மிதந்து சென்றிருக்கின்றன. இவை சூழலை மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தி இருப்பதாகவும் அமெரிக்காவில் ஹவாய் தீவை அண்டிய பகுதிகளில் 100 பில்லியன் தொன் அளவில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்படுவதாகவும், இது தரையில் பெய்கின்ற மழை நதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை சேர்க்க நதிகள் கடலில் சேர்த்த பொருட்களாக இருக்கின்றன. உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவு கடல்களை நாசமாக்கி கொண்டு இருக்கின்றது. வட பசிபிக்கில் 1990 பில்லியன் துண்டுகள் காணப்படுகின்றன. இந்து சமுத்திரத்தில் 1300 பில்லியன் போத்தல்கள் துண்டுகள் காணப்படுகின்றன. அத்லாந்திக் சமுத்திரத்தின் வடக்கு பகுதியில் 930 பில்லியன் தொன்கள், தென்புற அத்லாந்திக்கில் 491 பில்லியன் தொன்கள், 1 பில்லியன் என்பது 100 கோடி என்பது கவனிக்கத்தக்கது. தெற்கு அத்லாந்திக்கில் 297 பில்லியன் தொன்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் சேர்ந்திருக்கின்றன. 2015ஆம் ஆண்டு 1 சதுர கிலோமீட்டர் கடல் பகுதியில் 2.9 கிலோ அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்பட்டன. இப்பொழுது அதே அளவில் 14.2 கிலோ அளவில் பிளாஸ்டிக்குகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் காணப்படுகின்ற 1 லட்சம் பில்லியன் தொன் அளவிலான பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் பிரான்சினுடைய நிலப்பரப்பில் அடுக்கினால் பிரான்சை போல 3 மடங்கு நிலப்பரப்பில் அடுக்கக்கூடிய அளவிற்கு பெருந்தொகையாக கடலில் நிறைந்திருக்கின்றன. இது
இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.